பத்தாம பாதம் பட்டா. பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? சொம்பு தூக்கி எங்கல என் சொம்பு? இந்தாங்க நாட்டாயி. சரி சரி, இன்னைக்கு என்ன பிராது? யார் கொடுத்துருக்கா? சட்டப்புட்டுன்னு சொல்லு. அடுத்த ஊர்ல வேற இந்த ஆலமேல கூப்பிட்டுருக்காங்க பஞ்சாயத்துக்கு. சீக்கிரம் சொல்லு, முடிச்சுப்புட்டு போகணும். நாட்டாயி, இன்னைக்கு பிராது கொடுத்துருக்கிறது நம்ம மல்லிகை கடை செட்டியார் தான். செட்டியார் செட்டியார் செட்டியார். வணக்கம் நாட்டையம்மா. வணக்கம் செட்டியாரே, என்ன பிரச்சனை? நாட்டையம்மா, உங்களுக்கே தெரியும், தலைமுறையா இந்த கிராமத்துல நாங்க மல்லிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஆமா செட்டியாரே, அது தெரியாதா? இந்த கிராமத்திலே உங்க மளிகை கடையில தானே எல்லா பொருளும் கிடைக்கும். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை பிராது கொடுக்குற அளவுக்கு? நாட்டையம்மா, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுமா என் கடை. இப்ப எவனோ ஒருத்தன் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய கடையை போட்டுட்டாமா. அதனால என் கடையில வியாபாரம் எல்லாமே நட்டமா போயிட்டு இருக்குமா. என்ன செட்டியாரே சொல்றீங்க? சூப்பர் மார்க்கெட்டா? என்ன அதுல என்ன விஷயம் இருக்கு? அட ஆமாம்மா, என் கடைக்கு நேரா ஒரு காலி மனை கிடந்துச்சுமா, ஒரு 8 சென்ட்ல. அதுல ஃபுல்லா பெருசா கட்டிட்டாமா. கட்டி இப்ப எல்லா பொருளையும் அங்க வித்துட்டு இருக்காமா. இப்ப என் கடை நஷ்டத்துல போயிட்டு இருக்குமா. நான் குடும்பத்தோட என்ன பண்றதுன்னு தெரியலமா. என் சொத்து பொத்து எல்லாமே போச்சுமா. அது சரி, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? இப்ப எனக்கு ஒரு வியாபாரமும் நடக்கிறது இல்லம்மா. மக்கள்லாம் அங்கதாம்மா குவியுறாங்க. என் பொருள் எல்லாம் வீணா போகுது நாட்டாயி. நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க நாட்டாயி. சரி சரி, பேசுவோம், பொறுமையா இருங்க. கூப்பிடுங்க அந்த வியாபாரிய. லாலா லாலா லாலா. வணக்கம் நாட்டாயம்மா. வணக்கம்லாம் இருக்கட்டும். நீங்க எப்ப இங்க வந்து கடையை போட்டீங்களாமே? ஒரு செய்தி ஏன் காதுக்கு வரல? நாட்டாயம்மா, நான் ஒன்றும் தப்பாக பண்ணல நாட்டாயம்மா. நான் முறையாக சட்டத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாமே முறைப்படி தான் நடந்திருக்கு நாட்டாயம்மா. இங்க பாருங்களாலா, நீங்க கடை வச்சிருக்கதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு எல்லா வியாபாரத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான்? அம்மா, நான் என்னம்மா செய்கிறது? நான் கடை வச்சுருக்கேன், மக்கள் என்கிட்ட வந்து பொருள் வாங்குறாங்க, நான் கொடுக்க தான் செய்ய முடியும். நாட்டாயம்மா, நான் எத்தனை காலமா கடை வச்சிருக்கேன். எல்லா பொருளும் மக்கள் என்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க நாட்டாயம்மா. இவன் எப்ப கடை வச்சானோ ஒருத்தரும் என் கடை சைடு வரதில்லை நாட்டாயி. அம்மா, அதுக்கு நான் என்னத்தம்மா செய்வேன்? செட்டியாரே, அவரும் கடை வச்சிருக்காரு, நீங்களும் கடை வச்சிருக்கீங்க. மக்கள் எங்க விருப்பமோ அங்கதான் வாங்க செய்வாங்க. நாட்டாயம்மா, ஏதோ 1-2 மக்கள் என்கிட்ட பொருள் வாங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் அதையும் விடாம நான் ஆஃபர்ல தரேன்னு சொல்லி அவங்களையும் இழுத்துடுறான் நாட்டாயம்மா. என்ன லாலா, இதெல்லாம் தப்பு இல்ல, அவனுக்கும் நட்டமாகும்ல. நாட்டாயம்மா, நான் ஒரு வியாபாரியாக தான் யோசிக்க முடியும். என் கடைக்கு லாபம் வரதா நான் யோசிக்க முடியும். அதுக்காக நான் ஆஃபர் கொடுத்தா கூட எனக்கு என்ன லாபமோ சின்ன லாபமோ அதை நான் எடுத்துக்குவேன். ஆமா நாட்டாயி, என்கிட்ட பால்லாம் வாங்க வந்துட்டு இருந்தாங்க. அந்த பால் பாக்கெட்டை ₹1 கம்மியா தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான் நாட்டாயி. ஆமாம் நாட்டாயம்மா, நான் மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டு வரேன், எனக்கு அவ்வளோ கிடைக்குது, நான் மக்களுக்கு கம்மியாக கொடுத்து வாங்குறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் செட்டியாரே, உங்களுக்கு நம்பிக்கையான ஆளா இருப்பாங்கல்ல மக்கள், அவங்களாம் வந்து வாங்க தானே செய்வாங்க. அட ஏமா நாட்டாயி, சின்ன பிள்ளைகளாம் என் கடையில தான் வந்து வாங்கிட்டு இருந்துச்சுங்க. இப்ப என்னமோ அவன் கடையில விதவிதமா முட்டாயி, கூல்ட்ரிங்க்ஸு என்னென்னமோ விற்கிறான். சின்ன பிள்ளைங்க கெட்ட கேடு அவன் கடைக்கு தான் ஓடுதுங்க நாட்டாயி. அம்மா ஆமாம் நாட்டாயம்மா, நான் பல ஊருக்கு போய் பல விதமான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து விற்கிறேன். அவனுக்கு அந்த திறமை இல்லைன்னா நான் என்ன செய்யறது? செட்டியாரே, என்ன காரணம்னு பாருங்க, அதேபடி நீங்களும் செய்யுங்க. என்ன பொருள்லாம் தேவையோ வாங்கிட்டு வாங்க. இல்ல நாட்டாயம்மா, நான் சத்தான பொருள் தான் விற்பேன் சரிங்களா. அவன் கண்டது கிடையாது. இப்ப என்னமோ நூடுல்ஸுங்கிறான், என்னமோ கப் நூடுல்ஸ்ன்னு விற்கிறான், ஏதோ சிப்ஸ் பாக்கெட்லாம் விற்கிறான். அதெல்லாம் கெடுதல்னு கேள்விப்படுறேன். அதெல்லாம் என் ஊர் மக்களுக்கு விற்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நாட்டாயம்மா. நாட்டாயம்மா, இவன் சத்தான பொருளை விற்கிறான் சரி, சுவையான பொருளை நான் தானே விற்கிறேன், அதான் என்னை தேடி மக்கள் வராங்க. இவன் பொறாமையில பேசுகிறான் நாட்டாயம்மா. லாலா, அப்படிலாம் சொல்லாதீங்க. செட்டியார் காலகாலமா இந்த கடையை நடத்திட்டு வராரு, அவர் மேல எனக்கும் நம்பிக்கை உண்டு, சரியா? நாட்டாயம்மா, அவன் அந்த ஏசியை போட்டுட்டான்மா. கடை ஃபுல்லா ஏசி ஓடுது. அதனாலதான்மா மக்கள்லாம் அங்க ஓடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், எனக்கு பணம் வருது போடுறேன், உனக்கு வேணா நீயும் பெரிய கடை ஆரம்பிச்சுக்க. லாலா கடையில் அப்படி என்ன வியாபாரம் ஓடுது சொல்லுங்க.
என்னத்தமா சொல்றது, சப்பாத்திக்கு மாவு விற்கிறது வழக்கம். ஆனா அவன் கடையில சப்பாத்தியே விற்கிறாம்மா. அதை கல்லுல போட்டு எடுத்தா போதுமா, சப்பாத்தி ரெடியா. அது எத்தனை நாளைக்கு முன்னாடி பிணைஞ்சு தேய்ச்சி வச்சதோ தெரியலம்மா. அதை வித்து மக்களை மயக்கலான்னு பாக்குறாமா. என்னது, சப்பாத்தியே தேய்ச்சி வச்சிருப்பாங்களா? என்ன இது, எப்படிடா அது தாங்கும்? நாட்டாயிம்மா, அதுக்கெல்லாம் தேவையானதை போட்டு நல்லா பேக் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சோன்னா தாங்குமா. என்னம்மா வேலை மிச்சம்ல. ஏண்டா, பொம்பளைங்களுக்கு இருக்கிறதே அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான். அதையும் மிச்சம் பண்ணிட்டா என்னத்தடா வேலை செய்யறது? நாட்டாயிம்மா, அது மட்டும் இல்ல, சப்பாத்தி பரோட்டா எல்லாமே தயாரா வச்சிருக்கான். கல்லுல போட்டு எடுத்தா போதுமா. அது மட்டும் இல்லை நாட்டாயி, நான் குழந்தைங்களுக்கு சத்தா இருக்குன்னு கம்பு வத்தை சோள வத்தை தான் வச்சிருக்கேன். இவன் என்னமோ பாக்கெட் ஃபுல்லா காத்தடைச்சு வச்சுட்டு 4 வத்தை போட்டு வச்சிருக்கான். அதுல என்னென்னமோ காரகாரமா கலந்து வச்சிருக்கான். அதை அந்த சின்ன பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுதுங்க. அதுங்க உடம்புக்கு என்ன ஆகும்? என்னடா சொல்ற, அது என்ன வத்தை? நாட்டாயிம்மா, அதுக்கு பேர்லாம் இப்போ சிப்ஸு நேச்சோஸ் அதெல்லாம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டாயிம்மா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, பிடிக்கும். ஆனா அது சாப்பிட்டா உடலுக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல. தெரிஞ்சே தானே நீ விக்கிற. என்னென்னமோ சொல்றீங்களேடா, அப்படி என்னத்தை தான் விற்கிறான்? அட ஏன் நாட்டாயி, என் கடையில புளியே விக்கிறது இல்ல நாட்டாயி. என்னது, புளி விற்கிறது இல்லையா? புளி இல்லாம எப்படிடா புளி குழம்பு வைப்பாக? அதுக்குதான் அந்த படுபாவி ஒண்ணு கொண்டு வந்திருக்கானே, அவன்கிட்டே கேளுங்க. என்னடா சொல்றான்? நாட்டாயிம்மா, என்கிட்ட புளிக்குழம்பு மிக்ஸ்னு ஒன்று இருக்குது. புளிக்குழம்பு செஞ்சே டப்பால் அடைச்சி வச்சுருப்போம். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? செம்ம ருசியாக இருக்கும். ஏண்டா, புளிக்குழம்பு மாடா விற்கிறீங்க? அது மட்டும் இல்ல நாட்டாயம்மா, புளி சாதத்துக்கும் ஏதோ விக்கிறான் நாட்டாயம்மா. ஆமாம் நாட்டாயம்மா, என்கிட்ட புளியோதரை மிக்ஸ், லெமன் ரைஸ் மிக்ஸ், தக்காளி சாதம் மிக்ஸ், எல்லா சாதத்துக்கான மிக்ஸும் ரெடியாக இருக்கும். நீங்கள் சோறு மட்டும் வடிச்சிங்கன்னா போதும், கிளறி உடனே சாப்பிட்றலாம். ஏண்டா அதை மட்டும் விட்டு வச்சிங்க? சோரி வடிச்சு டப்பால கிளறி விற்க வேண்டியதானே? வீட்டில் சமையக்கட்டே தேவையில்லடா, இப்படி அநியாயம் பண்ணுறீங்கடா. நாட்டாயம்மா, எங்களுக்காக செய்கிறோம், உங்களை மாதிரி பொம்பளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே. டேய், நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்யலடா, நஷ்டப்பட வைக்கிறீங்க. அதை தின்னுப்புட்டு எவனுக்கு பேதி வாந்தி வந்து படுத்து கிடக்குறானோ யாருக்கு தெரியும்? அதை சொல்லுங்க நாட்டாயம்மா, 100க்கு 100 நெசம். இந்த குழந்தைங்கலாம் பாவம் நாட்டாயம்மா. ஏதோ ஜூஸ்ன்னு சொல்லி கொடுக்குறான், அதை வாங்கி குடிக்குதுங்க இந்த வெயில் காலத்துக்கு. நம்மளாம் அப்போ சோடாவை தவிர ஒன்றும் இருக்காது. இப்போ என்னமோ ஜூஸ்ன்னு குடிக்கிறான், அதில் ஃபுல்லாக நுரையா வருது வேற. டேய் லாலா, வெளியே என்னமோ வித்துட்டு போறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம ஊருக்குள்ள நல்ல பொருள் மட்டும்தான் இருக்கணும், அப்படிதான் சொல்லுவேன். ஏன் மக்கள் எனக்கு முக்கியம். அம்மா நாட்டாயம்மா, இந்த நாடே அதை சாப்பிடுதுமா, அதனால ஒன்றும் இல்லைம்மா. நாட்டாயம்மா, இப்போ எதுவும் தெரியாதுமா. அதெல்லாம் சாப்பிட்டு அங்கங்க ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு பெரியவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்? நாட்டாயம்மா, அவன் ஏதோ பொறாமையில பேசுகிறான். ஏன் கடைக்கு கூட்டம் குதியுதுங்கிற பொறாமை. டேய், அவன் பொறாம எல்லாம் சொல்லலை, நம்ம ஊர் நல்லதுக்காக தான் சொல்றான். பிஸ்கட் பாக்கெட்டுலாம் 1 வாங்கினா 1 இலவசம்னு போடுறான் நாட்டாயம்மா. கேளுங்க நாட்டாயம்மா. நாட்டாயம்மா, அந்த பிஸ்கெட்டு 2 மாதத்துக்குள்ளே சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்லன்னா அது நான் தூர போடணும். அதுக்கு நான் இலவசம்னு கொடுத்தா 1க்கு 1 எடுத்துகிட்டு போவாங்க நாட்டாயம்மா. ஏண்டா, நீ தேதியை கம்மியாக வாங்கிட்டு வந்து இந்த மக்களுக்கு இலவசம்னு நினச்சி விற்கிறியடா? இந்த மக்களுக்கு தேதியெல்லாம் பார்க்க தெரியுமா? அதுங்க கொடுத்ததை வாங்கி சாப்பிடுங்க. ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்னடா பண்ணுவ? நாட்டாயம்மா, தேதியா? அந்த தேதியை பொடிசா கண்ணுக்கு தெரியாம போட்டு வச்சிருக்கான். அது எப்போ முடியுது எப்போ ஆரம்பிக்குதுன்னு ஒன்றும் தெரியாது மக்களுக்கு. லாலா, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல. நம்ம ஊருக்கு இந்த கடைலாம் தேவையில்லை, நல்ல தரமான பொருளை கொடுத்தா போதும். செட்டியார் பொருள் நல்லா தரமாக இருக்கும். வருஷமாக நானே வாங்கிக்கிட்டு இருக்கேன். சரியா? நீ புதுசாக ஏதாவது கொண்டு வந்து திணிக்காத. நாட்டாயம்மா, நம்ம ஊர் மக்களும் விதவிதமாக சாப்பிட்டு பார்க்கணுங்கிற எண்ணத்தில் தான் நாட்டாயம்மை கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஊருக்கு எல்லாம் தெரியணும்ல. டே லாலா, நம்ம ஊர் விதவிதமாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நல்லதை சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஆமா நாட்டாயி, இந்த மக்கள் வேற அதெல்லாம் புரிஞ்சுக்காம போய் வாங்கி சாப்பிடுறாங்க. என்னத்த சொல்றது? டே செட்டியாரே, மக்களை பற்றி என்னத்த சொல்கிற? அவங்களுக்கு ஏதாவது புதுசாக இருந்தால் வாங்கி சாப்பிட்டு பார்க்கும் தான் தோணும். நமக்கும் புதுசாக எதாவது இருக்கே, இது என்ன, இதில் எப்படி இருக்குன்னு வாங்கி பார்க்க தான் தோணும். ஒரு தடவை ருசி வாயில் ஒட்டுச்சுன்னா திரும்ப வாங்கி திங்க தான் தோணும். மக்களை என்னத்த சொல்கிறது? இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க பாரு, அவங்கள தான் சொல்லணும்.
நாட்டாயம்மா, நம்ம கிராமமும் வளர்ச்சி அடைய வேணாமா? இந்த மாதிரி பொருள்லாம் கொண்டு வந்தாதான் நம்ம கிராமமும் வளரும் நாட்டாயம்மா. டேய் லாலா, நல்ல பொருளா வாங்கிட்டு வந்து வியாபாரம் பாரு. யார் வேணான்னு சொல்றது? இந்த மாதிரி உடம்புக்கு தீங்கான பொருள்லாம் விற்காத லாலா. நாட்டாயம்மா, நான் கம்பு, கேழ்வரகு, சோளம் எல்லாமே வச்சிருக்கேன் நாட்டாயம்மா. அது தரமான பொருள், நம்ம காட்டிலே விளைஞ்சதே வச்சிருக்கேன். அதெல்லாம் வாங்க விடாம இவன் அநியாயம் பண்றான் நாட்டாயம்மா. எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இங்க பாருங்க, 2 பேரும் இது உங்க மேல தப்பு இல்லை. அவங்கவுங்க சம்பாதிக்கிறவங்க எண்ணத்துல பண்றீங்க. மக்களே, நீங்க தான் உஜாரா இருக்கணும். எந்த பொருள் நல்லது, எது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு புரிஞ்சு நடந்துக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி செட்டியார் மாதிரி சிறு வியாபாரிக்கும் வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் ஏசி ரூம்ல போய் பொருள்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சில்லறை வியாபாரி என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லை மக்களே, உங்களை நம்பி தான் இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் நடத்துகிறாங்க. நீங்கள் வாங்குவீங்கன்னு எல்லாரும் பெரிய கடையில் போய் வாங்கிட்டா அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகும்? ஏசி கடையிலே போய் வாங்கலாம்னு நினைக்காதீங்க மக்களே. இந்த மாதிரி ஏழை பாலைங்களாம் அவங்க முடிஞ்ச தொழிலை பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த ஊர் மக்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க நாட்டாயி. செட்டியார் கடையில் தரமான பொருள் இருக்குது, நல்லதை வாங்கி சாப்பிடுங்க. லாலா, நல்ல பொருளாக விற்றா நீயும் கடை போடு, நான் வேணான்னு சொல்ல. போட்டி போடுங்க, நல்ல பொருளாக வச்சு போட்டி போடுங்க. தவிர இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கிற பொருளாக வச்சு போட்டி போடக்கூடாது லாலா. நாட்டாயம்மா, நான் மக்களுக்காக தான் நாட்டாயம்மா செய்கிறேன். அவங்களும் எல்லா பொருளையும் ருசி பார்க்கணும்ல. இல்லை லாலா, இப்போ நல்லா தான் இருக்கும் சாப்பிட. பிற்காலத்தில் குழந்தைங்களுக்குலாம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கு நீ கொண்டு வராமலே இருக்கலாம். இருக்கிறத வச்சு நல்லதாக சாப்பிட்டு நல்லபடியாக வாழட்டும், அவ்வளோதான் சொல்லுவேன். இனிமேல் நல்ல பொருள் நீ விற்கலைன்னா நானே உன் கடையை இழுத்து மூடிடுவேன். செட்டியாரே, உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் எப்போதும் தரமான பொருளை தான் விற்கணும். அப்போ தான் என்றைக்குமே மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இப்போ ஆசைப்பட்டு அங்கே போனாலும் தரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லது என்றைக்கும் வீணாக போகாது. நீங்கள் தரமான பொருளை வீங்க, கண்டிப்பாக மக்கள் கூட்டம் உங்கள் கடைக்கு வரும். சரி நாட்டாயம்மா, நான் தரமானதான் விற்பேன் என் மக்களுக்காக. மக்களே, என்ன நாட்டாயி சொல்கிறது சரிதானே? சரின்னா சரின்னு சொல்லுங்க. இல்லை இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்க நாட்டாயிக்கிட்ட. நீங்களும் நல்ல பொருளாக வாங்கி சாப்பிடுங்க. பெரிய கடையாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த பொருளை ஆராய்ஞ்சு சாப்பிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லது. சரி, நான் வரட்டுமா? நாட்டாயி தீர்ப்பு பிடிச்சிருந்துச்சா? நாட்டாயி, நாட்டாயி. சொம்புத்துக்கு கட்டுறா வண்டிய.